This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. சீமான் வீட்டுக்கு தாய் மாமன் சீர் கொடுத்தது ஏன் என்பது தொடர்பாக அனிதா ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் காளிமுத்துவின் மகள் கயல்விழி என் தங்கை போன்றவர், அதனால் சீர்வரிசை கொண்டு சென்றதாக விளக்கம் அளித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சீமான் வீட்டுக்கு தாய் மாமன் சீர் கொண்டு சென்றது பெரும் பேசுபொருளானது, பரபரப்பாக சமூக வலைதளங்களிலும் பகிரப்பட்டது. இந்நிலையில் அது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார் அனிதா ராதாகிருஷ்ணன். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். சீருன்னா மரியாதைக்குரிய காளிமுத்து அவர்கள், நான் சின்ன வயசுல இருந்து அவரோட இருந்து பழகினவன். இன்னைக்கு சீமான் அவர்களுடைய மனைவி அன்றைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்க தங்கச்சியா அதை இது பண்ணிருக்கோம். அந்த தங்கச்சிக்கு இன்னைக்கு பெண் குழந்தை காளி பிறந்திருக்கு. அதை உலகுக்கு தெரியப்படுத்தணும். அந்த வகையில சகோதரனாக இருந்து சீர்கொண்டு செல்கின்ற பணிகளை நேற்று செய்தோம். அது எல்லா தமிழ் மக்களும் வாழ்த்துனாங்க. சீர் அருமையா செய்ய வேண்டிய அண்ணன் காளிமுத்துடைய மகளுக்கு இந்த சீரை கொண்டு வந்தது சிறப்பானதுன்னு சொன்னாங்க. எங்களுடைய தலைவரும் நல்ல வாழ்த்தினார்கள். அந்த வகையிலே வாழ்த்துக்கள், நன்றி. நீங்க கேரளாவுக்கு கனிம வளம் கொண்டு போறதை நீங்க ஆதரித்து பேசியிருக்கீங்க. கேரளாவும் இந்தியாவில் ஒரு மாநிலம் தானே அப்படின்னு. ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் என்ன சொல்றாருன்னா, ஒருபோதும் கன்னியாகுமரியை தாண்டி கல்லோ மண்ணோ கொண்டு போறது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, நான் கேரளாவுக்கு கனிம வளம் கொண்டு போனோம்னு சொல்லல. அங்க நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன். எங்க நாகர்கோவிலுக்கு ஒரு 400 வண்டி வரிசையா நிக்குது. அங்க உள்ள டிரைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு, என்ன 400 வண்டி இங்க நிக்குன்னு சொல்லும் போது 3 நாளா 4 நாளா காத்திருக்கோம். நாங்க ஒரிஜினலா உள்ள பில்லு வச்சிருக்கோம், லைசன்ஸ் வச்சிருக்கோம், லாரி எவ்வளவு இடம் வேணுமோ அந்த இடைக்கு வச்சிருக்கோம். ஆனா எங்க லாரியா இங்கே எங்க நாகர்கோவில் பக்கமே உள்ள போக முடியாம 400 வண்டியை மடக்கி வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் குரல் கொடுப்பாங்கிற வகையில இருந்தோன்னு நேர கல்யாண வீட்டுக்கு போனேன். கல்யாண வீட்டுல சீரை கொடுத்தேன். அங்கே உள்ளூர் எம்எல்ஏ ஆக இருந்த மரியாதைக்குரிய ஆசிரியரை கூட்டிட்டு மாவட்ட ஆட்சியரை பார்த்தேன். பார்த்துட்டு இந்த மாதிரி தவறு நடக்கு. அவங்க லாரி வச்சிருக்கவங்க, லாரியில தொழில் செய்கின்றவர்கள், இந்த தொழில் செய்கின்றவர்கள் சரியாக செய்கின்ற போது எந்த தடையும் செய்யக்கூடாது, எந்த அரசாங்கமும் தடை செய்யக்கூடாது என்ற வகையில கோரிக்கை வைத்தோமே தவிர, அப்பொழுது ஒரு நிருபர் கேட்கின்றார், சார் அது கேரளாவுக்கும் போதுன்னு கேட்கும் போதுதான் நான் சொல்றேன், கேரளாவும் இந்தியாவில் தானே இருக்கு, அது என்ன பாகிஸ்தான்லயா இருக்கு, அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னேன் தவிர கேரளாவுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லல. உரிமையாளர்கள் மீது அந்த லாரி ஓட்டுநர் பல குற்றச்சாட்டு இருக்கு. அதிக வேகத்தில் ஓட்டுறாங்க, அதிக எடை கொண்டு போறாங்க, இதெல்லாம் விபத்துகள் அதிகமா இருக்கு. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்கள் சந்தித்ததை பார்த்தோம். கனிமவள லாரி சர்ச்சை தொடர்பாகவும் சீமானின் வீட்டுக்கு சீர் கொண்டு சென்றது தொடர்பாகவும் விளக்கம் அளித்தார். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.